ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் 1958 வருடம் நிறைய வெற்றி திரைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. அந்த வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் காத்தவராயன் அப்படின்ற திரைப்படம். தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகளையும் உருவான காத்தவராயன் திரைப்படத்தின் 2 வேர்ஷன்களுக்கும் இசையமைத்தவர் இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள். தமிழில் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் சாவித்ரி அவர்கள் ஆகியோரது நடிப்பில் உருவான காத்தவராயன் திரைப்படத்துடைய பின்னணியில் பல அபூர்வமான தகவல்கள் இருக்கிறது. உண்மையில் காத்தவராயன் திரைப்படத்தில் முதலில் கதாநாயகனாக தேர்வானவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆனால் சில காரணங்களால் அந்த திரைப்படத்திலிருந்து அவர் விலகி கொண்டதால் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருந்தாராம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 1950 மற்றும் 60ஆம் ஆண்டுகளில் முடிசூடா மன்னனாக வலம் வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். நாடகங்களில் நடிக்க துவங்கி பல வருடங்களுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் எம்ஜிஆர். ராஜகுமாரி படம் மூலம் கதாநாயகனாக நடிக்க துவங்கி மெல்ல மெல்ல ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்து பெரிய ஹீரோவாக மாறியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் எதையுமே சரியான திட்டமிடுதலுடன் செய்வாராம். ஒரு படம் துவங்கினா இயக்குனர், தயாரிப்பாளர், இசை, பாடல்கள், படத்துடைய வசனம் இப்படின்னு எல்லா விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக தன்னால் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் ஒரு கதாநாயகன். அதே போல் அவரால் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடைந்ததும் இல்லை அப்படின்ற செய்தியும் உண்டு. ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட நீங்கள் சில படங்களில் நடிக்க மறுத்ததாகவும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாகவும் அதனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைந்ததாகவும் பேச்சு இருக்கிறது அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டதாம். அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தவறான செய்தி. நான் அப்படி நடிக்க மறுத்த திரைப்படங்கள் 2 படங்கள் மட்டுமே. அதில் ஒன்று காத்தவராயன் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நிறைய மாந்திரீக காட்சிகள், மந்திர தந்திர காட்சிகள் இருந்துச்சு. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர்கள் அந்த காட்சியை நீக்கவும் மறுத்துவிட்டார்கள். அதனால் அந்த படத்திலிருந்து நான் விலகி கொண்டேன். நான் நடிக்கும் படங்களில் தவறான கருத்துக்களை பரப்பும் காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பதே அதற்கு காரணம். ஆனால் நான் கடவுளை கும்பிட மறுத்ததாக செய்திகளை பரப்பிவிட்டனர் அப்படின்னு பதிலளித்தார். அதை தொடர்ந்து அடுத்து அவர் நடிக்க மறுத்த திரைப்படம் லலிதாங்கி அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தில் கதாநாயகன் பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு பேசுவது போல ஒரு காட்சி வந்தது. தாய் குலத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வசனத்தை பேசி நடிக்க மறுத்துவிட்டாராம். இப்படி எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க மறுத்த 2 திரைப்படங்கள் பற்றியும் அதற்கு பின்னணியில் நடந்த செய்திகள் பற்றியும் சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. காத்தவராயன் திரைப்படத்தில் TS பாலையா, MN ராஜம் மற்றும் JP சந்திரபாபு ஆகியோரது காம்பினேஷன் காட்சிகள் மிகவும் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். TS பாலையா அவர்கள் இந்த காத்தவராயன் திரைப்படத்தில் மலையாள மாந்திரீகர் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருப்பார். அதே போன்று பாலையாவின் மனைவியாக MN ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகை MN ராஜம் அவர்கள் சாவித்ரி அவர்களுக்கு நெருங்கிய தோழிகளில் ஒருவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அதே போன்று JP சந்திரபாபு அவர்களும் சாவித்ரி அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருந்தார். MN ராஜம் அவர்களின் தம்பி கதாபாத்திரத்தில் சந்திரபாபு அவர்கள் நடித்து அசத்தி இருப்பார். காத்தவராயன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பல கெட்டப்களில் வருவார். அந்த வகையில் ஒரு கிழவன் வேஷத்தில் அவர் இருக்கும் பொழுது அந்த சிச்சுவேஷனில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் தேவி அவள் கிருபை வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பாடகர் திலகம் TM சௌந்தரராஜன் அவர்களுடைய பொருத்தமான குரலில் இந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கும். படத்தில் இடம் பிடித்த இந்த பாடல் இசைத்தட்டில் இடம்பெறவில்லை அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். பாடல் காட்சியில் EV சரோஜா மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோரது
நடிப்பு ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் தஞ்சை என் ராமையாதாஸ். தென்னிந்திய சினிமா வரலாற்றில் தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் சரித்திரம் படைத்த ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் இந்த காத்தவராயன் திரைப்படத்தில் அற்புதமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியது மட்டுமில்லாமல் சில பாடல்களையும் பாடியிருக்கிறாரு. அதில் ஒரு பாடல் தான் ஜிகு ஜிகு என்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் இந்த பாடலை ஜிக்கியுடன் இணைந்து பாடியிருப்பார். குறிப்பாக இந்த பாடல் காட்சியில் எம்.என். ராஜம் மற்றும் சந்திரபாபு இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். பொம்மலாட்டம் நடன ஸ்டைலில் சந்திரபாபு அவர்களும் ராஜம் அவர்களும் பொம்மை மாதிரியே நடனமாடி இருந்தது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சந்திரபாபுவும் ராஜமும் ஆடும் ஜோடி நடனம். குறிப்பாக சந்திரபாபு பொம்மையைப் போலவே குறைந்த அசைவுகளுடன் சிறப்பாக ஆடியிருப்பார். கலைத்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வன், கலையுலகை கைவசமாக்கிய காத்தவராயன், உச்சரிப்பால் உன்னத தமிழை உயர்த்தி பிடித்த உத்தம புத்திரன், உலக சினிமாவையே உற்று நோக்க வைத்த உயர்ந்த மனிதன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க நடிகை திலகம் சாவித்ரி. அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய டைட்டில் கதாபாத்திரமான காத்தவராயன் அப்படின்ற கேரக்டரில் நடித்து அசத்தி இருப்பார். அவருடைய நடிப்புக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய நடிப்பாற்றல் அமைஞ்சிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் சாவித்ரி அவர்கள் ஜோடி பெரிய வெற்றி ஜோடியாக பேசப்பட்டது. அந்த வகையில் வணங்காமுடி, அன்னை நாணை, காத்தவராயன் போன்ற படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. காத்தவராயன் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் கே.ஏ. தங்கவேலு அவர்கள் ஜெனரல் கதாபாத்திரம் ஏற்று அற்புதமாக நடிச்சிருப்பார். அவருக்கே உண்டான தனி ஸ்டைலில் மிகவும் நகைச்சுவையாக அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார் தங்கவேலு அவர்கள். அடித்துவிட்டு ஓடும் சிவாஜி அவர்களை பிடிக்க சொல்லும்போது பிடிடா பிடிடா அப்படின்னு சொல்ல அடி தாங்க மாட்டாமல் உடம்பை தான் பிடித்துவிட சொல்கிறார் அப்படின்னு தங்கவேலு உடம்பை அமுக்கிவிடும் காட்சி ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டது. இசையரசி பி. சுசீலா மற்றும் பாடகர் திலகம் டி.எம். சவுந்தரராஜன் குரல் கூட்டணியில் உருவான ஒரு அற்புதமான பாடல் தான் நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா அப்படின்ற பாடல். இந்த பாடலில் 3 வித ராகங்களை 3 வித தாளக்கட்டுகளில் அற்புதமாக பயன்படுத்தியிருப்பார் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன். இந்த பாடல் காட்சியில் கிளியாக மாறிய சிவாஜி கணேசன் அவர்களுடன் சாவித்ரி அவர்கள் பாடல் பாடுவது மாதிரி அமைஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.